ஏண்டா சீமான் அல்காட் நாய, அல்காட் நாய, உனக்கு செருப்பு பிஞ்சுடும் சீமான். உனக்கு இதான் பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏண்டா சீமான் அல்காட் நாய, எடுக்கடா திரும்பிய மேடையில் உட்காந்து என்னை பற்றி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற அல்காட் நாய. உனக்கு மான மரியாதை கிடையாதாடா? அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில் வந்துச்சே, அந்த பெங்களூர்காரையை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பாக பேச தவிர வேறு எதுவும் அரசியலே தெரியாதாடா? அந்த பொம்பளைய 15 வருஷமா அல்கம் செருப்பு பிஞ்சுடும் சீமான். உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர்ல சொல்றேன்ல, உங்க ஆட்கள் வச்சு பேசாத, நானாவை பத்தி பேசாதன்னு சொல்றலோட நாய. அப்போ நீயும் வாய மூடு. என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆடாத. நீ இப்போ பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிற. என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண 2026 பிச்சை தான் எடுப்படா நீ நாய, பிச்சை தான் நீ எடுப்ப. எங்க அக்கா பேரலிசிஸ் ஆகி படுத்து கிடக்குறாங்க பிச்சைக்கார நாய. அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்க பாவத்துல கட்டிக்காத சீமான். 46 வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த, கல்யாணம் ஆகாம. நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்வ பிஞ்சிடும்டா சொடப்ப கட்ட நாய. நிப்பாட்டிக்கோ, இதோட நிப்பாட்டிக்கோ. இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல நீ எதையா பண்ணுனா நான் கண்டிப்பா சொல்றேன், பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான். ரொம்ப அமைதியா உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்கார அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து 50,000 ரூபாய் குடும்ப விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு பொழைய தொடப்ப கட்ட நாயே, நீ தானடா வந்த, நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. அப்ப எதுக்கடா வந்து சும்மா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற? நல்லா இருக்க மாட்டேன் சீமான், நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நான் சொல்லிட்டேன், பிச்சையிலையும் நீ பரம பிச்சை எடுத்துருவ நான் சொல்லிட்டேன். அதனால அடங்கிக்கோ. நீ யார்கிட்டயும் அடங்க மாட்டேன். அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத. நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிடும் தெரியுமா? பிச்சைக்கார நாயமா நிக்க வச்சுரும் காலம். அதனால நிப்பாட்டிக்கோ. பெண் சாபத்தை கட்டாத, அதுவும் என்னைய ரொம்ப இழுக்காதடா. சொடப்ப கட்ட நாயே இழுக்காத. நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இப்ப என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கடைசி. இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொற்ப பிஞ்சிடும்டா பிச்சைக்காரன் நாயே.